பயணங்கள்லே மிக சிறந்த பயணம் அப்படி என்னன்னு சொன்னோம்னா, இந்த மாதிரி தேயிலை காடுகள் வழியாக உள்ள ஒரு பயணம் தான். பாருங்கள், மலைக்குன்றிலிருந்து நாம் பாய்ந்து வரக்கூடிய ஒரு ஆறை போன்று தான் நம்மளுடைய ஒழுக்கு. அந்த மலையிலேருந்து கீழ் நோக்கி நம்மளுடைய பயணம். இரு புறங்களிலும் பார்த்திங்கன்னா தேயிலை காடுகள். தேயிலை காடுகள் நடுவில் சாலையெல்லாம் கிடையாது. மனிதர்களால் வெட்டப்பட்டு நம்முடைய மூதாதையர்கள் வெட்டி தெளித்த இடத்தின் வழியாக நம்முடைய வாகன பயணம். இது கண்கொள்ளா காட்சி. நீங்கள் இது வழியாகலாம் இப்படி பயணம் மேற்கொண்டீங்கன்னா ஒரு நாள் மூணாரை மறக்கவும் மாட்டீங்க. அந்த அளவிற்கு இயற்கை அழகின் பொக்கிஷத்தின் மேல் நழுவி தழுவி வருவதை போன்று தான் அந்த காட்சிகளாக இருக்கும். இரு புறங்களிலும் தேயிலைக்காடு மட்டுமல்ல, அந்த தூர இடங்களில் உள்ள மலைப்பகுதியின் அழகு, அவைகளை கொஞ்சி குழாவி கொண்டிருக்கக்கூடிய மேக கூட்டங்கள், எப்பொழுதுமே தழுவி நிற்கக்கூடிய மேகங்கள், எப்பண்டா அந்த மேகங்கள் மலையாக மாறி தேயிலையோடு விளையாடலாம் என்று நினைக்கும் அளவிற்கு கார்மேகங்கள் எப்பொழுதுமே கூடியிருக்கக்கூடிய பகுதி. மூணாறில் மேகங்களுக்கும் தேயிலை காடுகளுக்கும் மலைகளுக்கும் சொந்த உறவுகள் இருக்குது. அவங்க எப்பொழுதுமே வெயில் காலம்னாலும் சரி, மழைக்காலங்களாக இருந்தாலும் சரி, பனிக்காலங்களாக இருந்தாலும் சரி, காலையிலோ மாலையிலோ அவங்க சந்திக்காமல் இருப்பதே கிடையாது. அந்த அளவிற்கு மேகக்கூட்டங்களுக்கும் கார்மேகங்களுக்கும் பனி மூடல் மஞ்சுகளுக்கும் எப்பொழுதுமே இங்கே தேயிலையோடு ஒரு நட்புறவு இருக்குது. பாருங்கள், இந்த தேயிலை காடுகள் கீழ்நோக்கி அந்த மலைகளுக்கு அழகு சேர்க்கக்கூடிய ஒரு ஆடைகளைப் போல தான் இந்த தேயிலை காடுகள். உயர்ந்து நிற்கக்கூடிய மலைப்பகுதியின் தாழ்ந்த பகுதியில் நம்ம ஒரு ஆறை போன்று ஒழுகி கீழ்நோக்கி போகும்போது அந்த இருபுறங்களில் உள்ள தேயிலை காடுகள் அந்த மலைகளுக்கு ஆடை அணிவித்ததாக இருக்குது. நம்ம பாருங்கள், தேயிலையை நம்முடைய அம்மா அப்பாவெல்லாம் தேயிலையை வெட்டினா கொழுந்தை நெருக்கிறதுக்கான கெட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்படி தான் தேயிலையை வெட்டி சாக்கில் ஆக்கி இதை கொண்டு போய் நிறுக்கணும். இதில் எத்தனை கிலோ வருது அப்படின்னு நிறுக்கணும். அந்த நிறுவிக்கு தக்கவனா உங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. இந்த பாருங்கள், இதுதான் ஃபேக்ட்ரிக்கு எப்படி தான் கொண்டு போவாங்க. இதை டிராக்டரில் ஏற்றி ஃபேக்ட்ரி கொண்டு போவாங்க. இதுதான் தேயிலைகளை நம்ம வெட்டி காலையிலேருந்து இப்போ மதியம் வரைக்கும், இப்போ ஒரு மதியம் சாயங்காலம் ஆகும், இப்போ 4 மணி ரேஞ்சு, அந்த மதியம் வரைக்குள்ள தேயிலைகள் வெட்டப்பட்டு நிறுவிக்க வேண்டி கொண்டு வச்சுருக்காங்க. இந்த தேயிலைகளை தான் முன்ன டிராக்டரில் தொழிற்சாலைகளுக்கு கொண்டு போய் அங்கே பல வகையான கிரேடில் அதை அரைப்பாங்க. உயர்ந்த தரம், அதுக்கடுத்து உள்ள தரம், அப்படி ஒவ்வொரு தரம் பிரித்து அதை அரைப்பாங்க. பாருங்கள், அதில் டிஃபன் பாக்ஸ்லாம் இருக்குது. காலையிலே சாப்பாடோடு இது ஒரு தூரமான காடு அப்படிங்கிறதுனால காலையிலே சாப்பாடெலாம் கொண்டு வந்துட்டாங்க. அதனால தான் அப்படி இருக்குது. மதியமாக அங்கே சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்படி தொடர்ந்து வேலை செய்வது தான் நம்மளுடைய வாழ்க்கையின் முறையாகும்.